ஒரு மனுஷன் செய்கிற பெரும்பாலான பாவச் செயல்களுக்கு காரணம் அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா அவனுடைய கண்ணில் இருந்து தான் அது ஆரம்பிக்குது. ஒரு கண் அவன் பார்க்குறப்ப அந்த பார்வையின் மூலமாக தான் அவனுக்குள்ள பொறாமை, வைத்தறிச்சல், விரோதங்கள், வன்மங்கள், இந்த மாதிரி ஒரு தவறான இச்சை, தவறான பாவ எண்ணங்கள் இதெல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஒருவனுடைய கண்கள் இருந்து தான் ஆரம்பிக்குது. அவன் பார்க்குற பார்வை தவறானதாக இருக்கும்போது இந்த மாதிரியான பாவச் செயல்கள் அவன் மனசுக்குள்ளே வந்து அது வெளிப்பட்டு விடுகிறது. அதான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இப்போ கண்ணு தான் நம்முடைய உடம்புடைய விளக்காய் இருக்கிறது. அப்போ அந்த கண் வந்து தெளிவாக இருந்தால், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம் கண் பார்க்குற அந்த பார்வையின் மூலமாக தான் அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வர்றதுனால இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. ஒரு மனிதன் பாவச் செயல்களில் ஈடுபட்டு விடுகிறான். அந்த கண் அவனுக்கு தெளிவாக இருந்தால், அந்த விளக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. கண்ணை மூடிட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். நம்ம போகிற இடங்களெல்லாம் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், அல்லது ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்குள்ள சில எண்ணங்கள் வருகிறது சகஜம்தானே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதை கட்டுப்படுத்துகிறதற்கு, அதை சரி பண்ணுகிறதற்கு வேத வசனம் தான் நமக்கு துணையாக இருக்கிறது. சங்கீதம் 19:8 இப்படியாக ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள், வேத வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வசனங்கள் நமக்குள்ளே போய் நம்முடைய கண்களையே தெளிவாக்குகிறது, நம்முடைய பார்வை சுத்தமாகிறது. அப்போ நமக்கு அந்த பாவத்துக்கு துணை போகாத கண்கள், தெளிவான கண்கள் நமக்கு வாய்க்கும். அப்படி நம்ம பார்க்குற பார்வை தூய்மையாக இருக்கும். மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு இந்த பொறாமை எண்ணங்களோ மற்ற தவறான இச்சை மாதிரியான காரியங்களோ நமக்குள்ளே வராதபடி அது நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வேதத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை உள்ளது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய கண்களின் பார்வையை தூய்மைப்படுத்துகிறது. பாவத்தில் விழாமல் நம்மை அது பாதுகாக்கிறது. அதனால் கண்களை நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்வோம். வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.